அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாம் எப்படி இருக்கீங்க? இறைவன் கிருபையால எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். என்னடா இது பொட்டி பணியாரம்னு வித்தியாசமா இருக்கேன்னு பாக்குறீங்களா? பொட்டிக்குள்ள வைக்கிற அளவுக்கு இது ரொம்ப ஸ்பெஷல்ங்க. இது நாகூர், நாகப்பட்டினம், காரைக்கால் பகுதியில ரொம்பவே ஃபேமஸ். இன்னைக்கு நாம பார்க்க போற இந்த ரெசிபி உங்க வீட்ல இருக்கிறவங்கள இன்னொன்னு கூடின்னு கெஞ்ச வைக்க போகுது. சரி வாங்க, பட்டுன்னு ஆரம்பிச்சு டக்குன்னு முடிப்போம். முதல்ல ஒரு 1 கப் மைதா எடுங்க. மைதா எடுத்த அதே அளவு கப்ல சீனி, அதே அளவு கப்ல முட்டை எடுத்துக்கோங்க. இனிப்பு அதிகமா வேணும்னு நினைக்கிறவங்க உங்க இஷ்டப்படி கொஞ்சம் கூட்டிக்கலாம். ஆனா இதுதான் சரியான அளவு. அடுத்து ஒரு மிக்ஸி ஜார்ல எடுத்து வச்ச 1 கப் சீனிய நல்லா நைஸா அரைச்சுக்கோங்க. அத ஒரு பெரிய பவுல்ல வடிகட்டில சலிச்சு சேருங்க. அதே வடிகட்டில மைதாவையும் சேர்த்து கூடவே 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/4 டீஸ்பூன் உப்பு, ஏலக்காய் தூள் 1 டீஸ்பூன் சேர்த்து நல்லா சலிச்சு எடுத்துக்கோங்க. அடுத்து அதே மிக்ஸி ஜார்ல எடுத்து வச்ச 1 கப் முட்டைய நல்லா அடிச்சு அந்த சீனி மாவு கலவை மேல ஊத்துங்க. முட்டையும் சீனியும் ஒன்னா சேர்ந்து நல்லா கரையிற வரைக்கும் விஸ்க் வச்சு நல்லா கலந்துக்கோங்க. கலக்கும் போது 1 டீஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ். மாவை ரொம்ப கெட்டியா இருந்தா கவலைப்படாதீங்க. 3 டேபிள் ஸ்பூன் பால் ஊத்தி நல்லா ஸ்மூத்தா மிக்ஸ் பண்ணுங்க. அப்போதான் பணியாரம் பஞ்சு மாதிரி வரும். இந்த கலவைய 2 மணி நேரம் மூடி வைங்க. இப்போ முக்கியமான மேட்டர். கிறிஸ்பியா கடிபடுறதுக்கு ஒரு கைப்பிடி முந்திரி, 1 கைப்பிடி பாதாம், ரெண்டையும் பொடியா நறுக்கியோ அல்லது மிக்ஸியில் தட்டியோ தனியா வைங்க. நடுநடுல இது மாட்டினாதான் சாப்பிடுறதுக்கு ஒரு கிக்கு கிடைக்கும். இப்போ அடுப்ப பத்த வச்சு ஒரு கனமான தோசை கல்ல வைங்க. கல்லு சூடானதும் 1 கரண்டி மாவை ஊத்தி அது மேல கொஞ்சம் முந்திரி பாதாம் தூளை தூவுங்க. வெந்ததும் திருப்பி போடுங்க. இப்போ அது மேல மறுபடியும் 1 கரண்டி மாவை ஊத்துங்க. மறுபடியும் முந்திரி பாதாம் தூளை தூவுங்க. கூடவே நெய் ஊத்திக்கோங்க. இப்படியே பல முறை செய்யுங்க. தேவையான அளவு நெய் சேர்த்து மொத்த மாவையும் ஊத்தி ஒரு கேக் போல சுட்டெடுங்க.
ஆஹா, அந்த வாசனை உங்க வீட்டு வாசலை தாண்டி தெரு வரைக்கும் போகும். 2 பக்கமும் நல்லா பொன்னிறமா செவந்தெடுங்க. பஞ்சு மாதிரி நம்ம பாரம்பரிய பொட்டி பணியாரம் ரெடி. இத அப்படியே டைமண்ட் ஷேப்ல கட் பண்ணிடுங்க. பார்க்க அழகா இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா ஃப்ரை பேன் தமிழுக்கு ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்து ஒரு சூப்பர் ரெசிபியோட வர்றேன். அது வரைக்கும் டாடா, பை பாய். மீண்டும் ஒரு நல்ல ரெசிபியுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும்.